ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கேக் எடுத்து அந்த கேக்கை ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் ஒரு ஹாஃபை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஃப்ராக்ஷன் வந்து மொத்தம் 2 பார்ட்டாக நான் கட் பண்ணேன். நான் ஒரு பார்ட் எடுத்துக்கிறேன். 1/2 இதோட ஃப்ராக்ஷன். இப்போ அதே கேக்கை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் 2 பீஸை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட அதே அளவு போர்ஷனை தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. அப்போ 4 பீஸாக கட் பண்ணி 2 பீஸாக சாப்பிட்றோம்ல, இதுவும் ஒரே அமௌண்ட் ஆஃப் கேக் தான் நீங்கள் எடுத்துருக்கதா அர்த்தம். இப்போ அதே கேக்கை 8 பீஸாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். 8 பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் 4 பீஸை சாப்பிட்ற போகிறோம். இதோட 4 பீஸை சாப்பிட்டா இப்போ இந்த மூணுத்துலையுமே நீங்கள் சாப்பிட்ட பீஸை வந்து ஒரே அமௌண்ட்டை தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. நான் ஃப்ராக்ஷன் தான் வேறு வேறு. 1/2, 2/4, 4/8 இது மூணுமே வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் தான். ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஒரே டேபிள்ஸால் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். இப்போ 1/2ன்றதை மேலேயும் 2ல் மல்டிபிள் பண்ணி கீழே 2ல் மல்டிபிள் பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்குது. திருப்பியும் மேலே 2ல் மல்டிபிள் பண்ணி கீழே 2ல் மல்டிபிள் பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்குது. பாருங்கள், நிறைய வீடியோஸ்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப்